ஸ்டார்ட். வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம், நமஸ்காரம். முக்தா 60 முகநூல் மற்றும் முக்தா ராமசுவாமி அவர்களின் 100வது விழா குழுவினர்கள் சேர்ந்து வழங்கும் நவராத்திரி ராஜ தர்பார் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவது நான் நித்யாசாமி, லண்டனிலிருந்து. இந்த நிகழ்ச்சிக்கு முதலா நம்ம கூப்பிட போற, நம்ம கூட இணைய போற இந்த ஒரு நபர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான நபர் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்த முக்தா பிலிம்ஸுக்கும் அவருக்குமே வந்து ஒரு அழகான ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா திரு முக்தா ரவி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி முக்தா ஸ்ரீதர் அவர்கள் டைரக்ட் பண்ணின ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் வேதாந்த தேசிகர் அப்படிங்கிற படத்தோட மியூசிக் கம்போசர் அவர். அது மட்டும் இல்லாம சைல்ட் ப்ராடிஜி அப்படின்னே சொல்லணும். ஹீஸ் அ கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிஷியன் கம்போசர். அது மட்டும் இல்லாம இந்த ஒருத்தரோட பேரை சொன்னாலே நமக்கெல்லாம் அப்படியே ஒரு புத்துணர்ச்சி வரும். அப்படி நமக்கெல்லாம் வந்து ஒரு தைரியம் எங்கேருந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு முண்டாசு கவிஞர் அப்படின்னு சொல்லணும். முண்டாசு கவி அப்படின்னு பேர் சொல்லுவா. பாரதியார், அந்த ஒரு பாரதியாரோட லீனியேஜ்ல வந்த நம்ம திரு ராஜ்குமார் பாரதி அவர்களே தான் நான் இன்னைக்கு நம்ம ஷோல அழைக்க போறேன். திரு ராஜ்குமார் பாரதி அவர்களை இந்த ராஜ தர்பாருக்கு அழைப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். திரு ராஜ்குமார் பாரதி, பராக் பராக் பராக். நமஸ்காரம் சார். நமஸ்காரம், நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு அவர் ஷோ. உங்களை இந்த நவராத்திரி இந்த சீரீஸ்ல, ராஜ தர்பார் சீரீஸ்ல உங்களை வந்து இங்க கூட சேர்ந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செஷன்ல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா. நான் முக்தா அவர்களுடைய பெரியவரை நான் பார்த்திருக்கேன், அவரோட பழகி இருக்கேன். அதை ஒட்டின ஒரு நீங்க பேஸ்புக்ல நீங்க வரையுங்கன்னு சொல்லும்போது எனக்கும் அது ஒரு பெரிய பெருமையா தான் இருக்கு. தேங்க்யூ. அண்ட் நவராத்திரி அப்படின்னு தான் இந்த ப்ரோக்ராமே நம்ம வந்து வச்சிருக்கோம் பேரு. சோ நவராத்திரி அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி உங்களோட நம்ம டைம் மெஷின்ல ஏறி போறா போல உங்களோட சின்ன சைல்ட்ஹுட்ல இருந்து ஆரம்பிப்போம். நவராத்திரி உங்களோட சின்ன என்ன உங்களுக்கு நவராத்திரினா ஞாபகம் வருது? நவராத்திரினா சின்ன வயசு சுண்டல் தான். எங்க போனாலும் சுண்டல் ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்க போனாலும் பாட தெரியும் அப்படிங்கறதுனால இப்ப பாட சொல்ல அப்படி கேட்பேன். ஒரு யங்ஸ்டரா இருக்கும் பொழுது அதுவே நம்ம ஒரு வளர்ந்து ஒரு பாடகனா ஆன பிறகு நவராத்திரி போது கச்சேரி ரொம்ப பிஸியா இருப்பேன். நிறைய இடத்துல கச்சேரி இருக்கும், நவராத்திரி கச்சேரிகள் நிறைய நடக்கும். சோ நவராத்திரினா எனக்கு பொறுத்த வரைக்கும் கச்சேரிகள் தான். முப்பெருந்தேவியர் தானே, பாரதியினுடைய முப்பெருந்தேவியர் தானே. ஏன்னா அவரே வந்து நிறைய சக்தி, கண்ணன் பாட்டு எழுதினா போல சக்தி மேல எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்காரு இல்லையா? அவர் ஒரு சாக்தம்னு ஒரு மதம் இருந்தது இல்லையா, சங்கராச்சாரியார் நிறுவின ஷண்மதங்கள்ல ஒண்ணு சாக்தம். அதனால வந்து அதாவது சக்தி உபாசனை பண்ணுகிறவர்கள் சாக்தர்கள். பாரதி வந்து ஒரு பெரிய சக்தி உபாசகர். அதனால அவரே பிரமாதமா எழுதியிருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க. அதான் சக்தி உபாசனை அப்படிங்கறச்ச நவராத்திரியில நம்ம வந்து எல்லாம் நீங்க சொன்னா போலதான் நாங்கெல்லாம் பாட்டு நோட்டெல்லாம் எடுத்துட்டு கிடுகிடுன்னு போவோம். யாரத்துல என்ன சுண்டல் கொடுப்பா அப்படிங்கறதா இருக்கும். பட் இப்ப உங்களுக்கு வந்து அது யூஸ்வலா வந்து அது ஒரு பெரிய ஒரு இதுவா உட்கார்ந்து இருக்கும் இல்லையா? ஏன்னா நமக்கே தெரிஞ்சு போயிருக்கும், நிறைய பேருக்கு தெரியும், உங்க சுத்தி இருக்கிறவா கிட்ட எல்லாம் தெரியும் இந்த மாதிரி, இந்த குழந்தை வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்கு அப்படின்னு. சோ உங்களுக்கு அது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்குமா சின்ன வயசுல? உங்க ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் எப்படி இருந்தது? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா, டே தம்பி வாடா நீ பாட்டு பாடுற அப்படின்னு டக்குனு உங்களதான் கூப்பிடுவாள் எல்லாத்துக்கும், இல்ல எப்படி இருந்தது அது சொல்லுங்க. உண்மையா சொல்லணுமானா முதல்ல ஒண்ணும் புரியல. ஒரு 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 10 வயசு வரைக்கும் ரொம்ப தெரியாது. எங்க மாதிரி விழாக்கு அம்மா கூட்டிட்டு போவாங்க. அங்க போனா எல்லாரும் அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை காட்டி பாட்டும்போது அப்ப அங்க பாரதியாருடைய படம் இருக்கும் அந்த மேடையிலயோ எங்கேயோ.
அப்ப நம்ம நினைப்பேன், அதான் நம்ம வீட்டுல பார்த்த அதே படம் இங்க இருக்கே அப்படின்னா இவங்களுக்குலாம் இவரை ரொம்ப தெரியும் போல் இருக்கு. அந்த வயசுல அவ்வளவுதானே புரியும் இல்லையா? ஏதாவது அண்ட் எனக்கு அந்த ஒரு ஒரு தியரட்டிக்கலா அம்மா பாரதியார் பேத்தி அப்படிங்கிறது நல்லா தெரியும். எல்லாருமே பாரதியார் இப்படி ரொம்ப கொண்டாடுறாங்க அப்படிங்கறதுனுடைய ஒரு ஒரு முதல் உந்துதல், அந்த உந்து உணர்வு அப்பதான் வந்தது. ஓ, இன்னும் பெரிய சமாச்சாரம் நடக்கிறது போட்டு. சோ அதனால அப்ப தெரியல. அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல அம்மா ஒரு பாடும்போது அம்மா பாடுவாங்க, ரொம்ப அழகா பாடுவாங்க அம்மா. அம்மா பாடின பிறகு ஒரு ஏதோ ஒரு சமயத்துல கூட சேர்ந்து பாட வைக்கிறதோ இது பாடும் போது அப்பதான் சரி, ஓ இந்த குழந்தையும் பாடுவான் அப்படிங்கிறது தெரிய வந்தது இல்லையா? தெரிய வந்த பிறகு எந்த வயசுல அது ஆரம்பிச்சது? நீங்க ஃபர்ஸ்ட் பாட ஆரம்பிச்சது? ஒரு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 6, 7 வயசு இருக்கும். ஓ ஓ வாவ். நான் தெரியாமலே பாடியிருக்கேன். அதான் உண்மை. ஓ ஸ்வீட். நான் தெரியாமலே பாடணும் அப்படிதான் தெரியாது. பாடுனா பாடிடுறது அவ்வளவுதான். இது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, என்னடா அது இப்ப பாட சொல்றாளேன்னு அப்படி ஒரு ஒரு ஃபீல் வரும். பட் இருந்தாலும் அம்மா அம்மா பேச்ச தட்டி பழக்கம் கிடையாது, மறுக்கவும் முடியாது. அந்த ஒரு அந்த ஒரு சபையில வந்து பாடணும்னா பாடணும், அவ்வளவுதான். நீங்க அந்த குட் பாய் நோட்ஸ்லயே இருந்திருக்கீங்க. இப்ப வைஃப் கிட்ட கேட்டா கரெக்டான உண்மையான விஷயம் தெரியும். அப்ப அப்படிதான் இருந்திருக்கு. அது வேற டைமென்ஷன் சார், இது வேற டைமென்ஷன், அது வேற. கரெக்ட். நீங்க எப்பவாவது பாரதியார் வேஷம் போட்டிருக்கீங்களா? இல்ல அவரை மாதிரி மீசை வச்சுக்கணும்னு ஆசை எல்லாம் வந்திருக்கா உங்களுக்கு? ஏமா, நான் ஒரு 10, 15 வருஷம் முன்னாடி வரைக்கும் மீசை தான் வச்சிருந்தேன். அப்புறம் என்னன்னா மீசையில நரைக்க ஆரம்பிச்ச உடனே அது அவ்வளவா ஒவ்வல, என்னுடைய முகத்துக்கு ஒவ்வாத மாதிரி ஒரு உணர்வு வந்த உடனே அவங்களோட பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் ஆயிடுச்சு. ஆமா. சோ ஸ்வீட், வெரி நைஸ். குட். நீங்க வந்து இந்த உங்களோட ஃபேவரட் ஒரு பாரதியார் பாட்டு சட்டுன்னு பாடணும் அப்படின்னா என்ன பாட்டா இருக்கும்? அது எங்களுக்காக ஒரு 4 லைன் பாட முடியுமா? ஏன்னா உங்களை வச்சுட்டு நான் பாடவே சொல்லலைன்னா அப்புறம் ரொம்ப தெய்வ குத்தம் ஆயிடும் அது. பாடலாம். ஒரு இது வரைக்கும் ரொம்ப அதிகம் பாடாத ஒரு பாட்டு பாடுறேன். டெஃபினட்டா. ஏன்னா இங்க லண்டன்ல உங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. நிறைய பாட்டு பாட சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய ரிக்வெஸ்ட் வேற வந்தது. அதனால விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டு குருவியை போலே, விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டு குருவியை போலே, இந்த சிட்டு குருவியை போலே, இந்த சிட்டு குருவியை போலே, 8 திசையும் பறந்து திரிகுவை, ஏறிய காற்றில் விரைவோடு நீந்துவை, மட்டுப்படாதெங்கும் கொட்டி கிடக்கும் வானொலி என்னும் மதுவில் சுவையுண்டு, விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டு குருவியை போலே, இந்த சிட்டு குருவியை போலே, இந்த சிட்டு குருவியை போலே. என்ன பாக்கியம் செஞ்சேன் நான் இன்னைக்கு. வா, ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது, சூப்பரா இருந்தது. அதாவதுமா, பாரதிக்கு விடுதலைன்னா தான் ரொம்ப பிடிக்கும். அவரை போட்டு கட்டி கட்டி போட்டு அவருக்கு பிடிக்காது. இளமா பாரதியே சொல்லியிருக்காங்க, அவருக்கு வேற எதை வேணா தாங்கிப்பார். இன்னைக்கு வந்து சாப்பாடு சரியில்லை, இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் சாப்பாடு, கொஞ்சம் கஷ்டம், எதை வேணாலும் அவர் தாங்கிப்பார். ஆனா அவரை முடக்கினா மாத்திரம் அவரால் தாங்க முடியாது. அந்த விடுதலையை முடக்கினா மாத்திரம் அவரால் தாங்க முடியாதுன்னு இளமா பாரதி எழுதியிருப்பாங்க. அதனால இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, விட்டு
விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல. சிட்டுக்குருவி எப்படி திரிஞ்சு இப்படி பறந்து திரிக்கிறது, 8 திசையும் பறந்து திரிகுவை, ஏறிய காற்றில் விரைவுடன் நீந்துவை. அடுத்த வரி பாருங்க, மட்டுப்படாதெங்கும் கொட்டி கிடக்கும் இவ்வானொளி என்னும். அவருக்கு வானம், வானம், ஒளி இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள்மா. வானம், ஒளி, காற்று, அன்பு இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள். அதனால வானொளியின் மதுவின் சுவையுண்டு அப்படி ஜாலியா விட்டு விடுதலையாக நிற்பாய். அதனாலதான் இந்த பாட்டம் ரொம்ப பாடினது இல்லை, நீங்க கேட்ட உடனே டடால்னு தோணிச்சு எனக்கு, அதனால பாடு. இப்ப நீங்க அதை பாடினதுனால நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு கொஸ்டின். இப்ப இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் பத்தி நீங்க நிறைய இப்போ கேட்டு இருப்பேன் இல்லையா? இப்ப நிறைய பேர் பழைய பாட்டெல்லாம் எடுத்து இப்போ புது பாட்டுல போடுறது ஒரு ட்ரெண்டா இருக்கு இல்லையா? சோ இப்ப அந்த மாதிரி பாரதியார் அந்த காப்பிரைட் இஷ்யூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப எல்லாருமே பாரதியார் பாட்டெல்லாம் நிறைய அப்படி இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லா அது ஒரு பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்லைன்னா சர்வசாதாரணமா நாங்க யூஸ், ஏன்னா பாரதியை எங்களோடதுன்னு நாங்க கொண்டாடுறோம் இல்லையா? அப்படிங்கிற போல எல்லார் வீட்லயும் ஒரு சாதாரண ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இல்லைன்னா இங்கெல்லாம் நாங்க எப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே எல்லாம் சூப்பரா கொண்டாடுவோம் இங்க. ஏன்னா இந்தியா விட்டு வெளியே வந்துட்டோம்னாலே எங்களுக்கு பெட்ரியாட்டிசம் எங்க இருந்தோ அப்படி வந்துரும் எங்களுக்கு. அதெல்லாம் நாங்க அப்படி கொண்டாடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் நாங்க எடுக்கிற பாட்டே என்னன்னா, எங்க குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறது முதல்ல பாரதியாரோட பாடல்களா தான் இருக்கும் அதுல. சோ அப்படிலாம் இருக்கச்ச நீங்க அந்த காப்பிரைட் இஷ்யூஸ நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ? அது சொல்லுங்களேன். அது கொஞ்சம் நுணுக்கமான ஒரு ஜாக்கிரதையா கையாள வேண்டிய ஒரு விஷயம்மா. இப்போ பாரதியாருடைய மறைவுக்கு பிறகு 1921 பாரதியார் இறந்து போனார். 22 அவருடைய பாடல்களை வெளிக்கொண்டணும்ட்டு பாரதி மனைவி செல்லம்மா பாரதி தான் ஆசிரம பதிப்புன்னு முதல்ல கொண்டு வந்தாங்க. அதாவது பாரதி பாடல்களை வெளியிட்டு புத்தகங்களாக்கி அந்த விற்பனையில தான் அவங்களுக்கு பொருள் வரணும். அது முக்கியமான விஷயம். அப்படி ஆரம்பிச்சு அதுக்கு 2 வருஷம் பிறகு பாரதிய பிரசுராலயமா அது மாறிச்சு. அதாவது பாரதியுடைய மாற்றாந்தாய் சகோதரர் விஸ்வநாத ஐயர், அப்புறம் பாரதியருடைய 2வது மாப்பிள்ளை செல்லம்மா இவர்கள்லாம் சேர்ந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணங்கள் அப்புறம் செல்லம்மா அங்கேருந்து விலகி போனாங்க. அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கை மாறி அது எனக்கு தெரிஞ்சு ஏவிஎம் செட்டியார் கிட்ட போச்சு. அதுக்கு பிறகு அவர் அவருடைய உடைமையான பிறகு நிறைய நிறைய பாடல்கள்லாம் வந்தது. திரைப்படங்கள்ல பாரதியார் பாடல்கள் நிறைய வந்தது. அப்போ நிறைய இந்த வாரா, ஜீவானந்தம் இந்த மாதிரி சில நல்ல கவிஞர்கள் கலைஞர்கள் என்ன பண்ணினாங்க, அது ஒரே ஒரு ஆள்கிட்ட மாத்திரம் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் அது வரணும்னு சொல்லி அது ஒரு இயக்கமா பண்ணித்தான் அப்புறம் நாளடைவுல ஏவிஎம் அதை ஒத்துண்டு ஓமந்தூரார் கிட்ட கொடுத்து ஓமந்தூரார் சீஃப் சார்ந்த போது அது பொது உடைமை ஆக்கப்பட்டது. என்னன்னா அந்த எப்படின்னா ஒரு படைப்பாளியை பாதுகாக்க வேண்டியது அந்த சமூகத்தினுடைய ஒரு கடமை. அதே நேரத்துல பாரதியார் தன்னுடைய எல்லா பாடல்களும் எல்லாரையும் போய் சென்று அடையணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். பாரதிய பாட்டு எல்லார்ட்டையும் போகணும், பாரதியும் வறுமையில வாடக்கூடாது. இதற்கு ஏதுவா எல்லாத்தையும் பண்ணினா தான் அது கரெக்டா இருந்திருக்க முடியும். அது அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு படத்துல பட்டுக்கோட்டை பாடியிருப்பார், திருடனாய் பாட்டு விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. கரெக்டா? இப்போ வீடியோ திருட்டு எல்லாம் பார்க்கணும், பைரசி எல்லாம் சொல்றோம் இல்லையா? ரொம்ப ஒரு வருத்தமா தான் சொல்றேன், இந்த திருட்டு வீடியோஸ் பாக்குறது ஃபுல்லா படிச்சவன் தான். எல்லாரும் உடனடியாக இருந்திருக்காங்க. அதனால இது எல்லாருடைய ஒரு பொறுப்பு. ஒரு கவிஞனுடைய படைப்புகள் எல்லாருக்கும் போய் சேரணும். அதையும் கவனிக்கணும், அந்த கவிஞனுக்கு உரிய பொருளையும் கொண்டு போய் சேர்க்கணும். இடையில யாரும் புகுந்து தங்களுக்கு ஆதாயம் தேடக்கூடாது. அப்படி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அப்ப அந்த காப்பி ரைட்டுக்கு வேல்யூ இருக்கு. ஏன்னா
அவர் வந்து தனக்காக மாத்திரம் எழுதல. நிச்சயம் பாரதியை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாருக்காக தான் எழுதினார். அவர் ரொம்ப விரும்பினார் தன்னுடைய பாட்டு எல்லார்ட்டையும் போய் சேரணும்ட்டு. ஆனா அதுக்குன்னு ஒரு 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 ஒழுங்கு, ஒரு வரமுறை, யாரும் கஷ்டப்பட அந்த அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. பாரதிய செல்லமா அந்த ஆசிரியர் பதிப்பு சொன்ன ஒரு ஒரு முக்கியமான காரணம் அதுல பொருள் வரும். அதனால இதெல்லாம் சேர்க்கிற மாதிரி அமைப்பு இருக்கணும்மா. அப்பதான் அது சரியான ரொம்ப அழகா சொன்னீங்க. காப்பிரைட்ஸ் இல்லைனாக்க இந்த காலத்துக்கு அது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா தவிர படைப்பாளியினுடைய படைப்பு வந்து அது அது வேற மாதிரி எங்க இருந்தோ வருது. எங்க இருந்தோ வருது. அது வந்து ரொம்ப உரிமையும் கொண்டாட முடியாது. ஆனா அடுத்த ஆளுடைய பொறுப்பு என்னன்னா, அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் இருந்தா போஷாக்கு பண்ணினான். கரெக்டா? ஒரு புலவனுக்கு அவனுக்கு பாவம் பாட்டு எழுதினானா பைசா கஷ்டப்படக்கூடாதுன்னு மன்னவர்கள்லாம் இருந்தார்கள். புலவர்களை வர வச்சு பொண்ணு கொடுக்கறது, பொருள் கொடுத்தோடனே அவன் வேலையை அவன் பாட்டு பண்ணிட்டு இருப்பான். அந்த ஏற்பாடு ஒண்ணு ஆயிடுத்து வச்சுங்களேன், இந்த காப்பிரைட் இஷ்யூ பிரச்சனை வராது. ஒருத்தன் பாத்துக்கிறான், ஐயா நீ பாட்டு எழுது, உன்னுடைய எல்லா பாட்டையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்ததுதான் பிரச்சனையே இருக்காது. அப்படி இல்லாம அந்த வேலையை மட்டும் கரெக்டா பண்றது ஈஸியா இருக்கும். அதனாலதான் அப்படி ஆயிடுச்சியா. தேங்க்யூ சோ மச். இப்போ பாரதியாரை பத்தி பேசி பாரதி அப்படின்னு ஒரு மூவி வந்தது. ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய பாரதியை பத்தி தெரிஞ்சது, நம்ம என்னதான் படிச்சு எல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு விஷுவல் எஃபெக்ட்ல பாக்குறச்சா இன்னும் நல்லா அது கிராஸ்ப் ஆயிக்கும், நமக்கு அது இன்னும் நல்லா தெரியும் அது. சோ அந்த மூவி வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் இங்க எல்லாருக்கும் கொடுத்தது. அதுல நீங்களும் பாடி இருந்தீங்க அந்த கேள, சூப்பரான சாங் அது. எல்லா பாட்டுமே அதுல ரொம்ப அழகான பாட்டு, நிற்பதுவே நடப்பது நல்ல பாட்டு இருந்தது. சோ அந்த அந்த படத்துல நீங்க அந்த பாட்டு பாடுறத தவிர வேற ஏதாவது நீங்க அவளுக்கு பின்னாடி ஹெல்ப் பண்ணீங்களா? இல்ல வேற ஏதாவது டிட்பிட்ஸ் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது நடந்ததா அந்த மூவி மேக்கிங்ல? ஏன்னா நீங்க ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்தீங்களா? விஷயம் ஷேர் பண்றது. ஞான ராஜசேகரன் தான் அதனுடைய டைரக்டரா இருந்தார். ஞான ராஜசேகரன் அவர் பெரிய பாரதிய பக்தர். அவர் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாரதியை பத்தின எல்லா நூல்களையும் வாங்கி படிச்சு தன்னுடைய அறிவை ரொம்ப வளர்த்து மேம்படுத்தி தான் இருந்தார். இருந்தாலும் அவர் என்ன பண்ணினார், ஒரு நாளைக்கு என்னையும் என்னுடைய அம்மாவையும் கூப்பிட்டார். அவருடைய அப்ப சென்சார் போர்டுல அவர் ஆபீசரா இருந்தார். அப்போ ஐஏஎஸ் ஆபீசர் அவர். அங்க கூப்பிட்டு வச்சு இந்த ஹோல் ஸ்கிரிப்டையும் ஒரு தடவை படிச்சு காமிச்சார் எங்களுக்கு. முழு ஸ்கிரிப்டையும் படிச்சு காமிச்சார். சில விஷயங்கள் நாங்களும் சஜஸ்ட் பண்ணோம். வந்து இது ஒரு சீன் வந்து எப்படின்னா, அந்த கடைசியில ஒரு பாரதிக்கு வந்து கொஞ்சம் முன்கோபம் அதிகம், ஒன்னும் பண்ண முடியாது, கோபம் அதிகம். அதனால ஏதாவது ஒரு கோபம் இருக்குன்னா தட்டை வீசி தூக்கி போட்டுரும். அது வந்து பெரிய விஷயம் இல்ல. ஒரு ஆம்பளை கோவம் தான் பண்ணுவான்னு எல்லாம் எழுதிப்பான். ஆனா எந்த ஆம்பளையும் செய்யாத ஒரு விஷயமும் அவர் செய்யறாரு. என்னன்னா, அந்த கோபம் தணிஞ்ச உடனே தன் மனைவி கிட்ட வந்து, இல்லம்மா அந்த பாரதி செத்து போயிட்டான், புது பாரதி வந்திருக்கேன் பாரு. அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்ல. எத்தனை ஆண்களுக்கு அந்த தைரியம் இருக்கும்? அந்த பாரதி அந்த ஈகோ தான் தடுக்கிறது இல்லையா எல்லாரையும். அவர் என்ன சொல்லுவார், அவன் செத்து போயிட்டான், அந்த பாரதி செத்து போயிட்டான், அதோ புது பாரதி வந்திருக்கேன் பாரு அப்படி. அத நாங்க சொன்னோம். அவரும் அத படத்துல வரும்னு நினைக்கிறேன், அந்த காட்சியும் படத்துல. அவர் எங்களுக்கு முழுசா படி. இன்னும் நம்ம இந்த அவருடைய படத்தை ஒரு 3 மணி நேரத்துல அடைக்க முடியாது. அது ரொம்ப பெரும் காவியம் மாதிரி. அது 3 மணி நேரத்துல எடுக்க முடியாது. அண்ட் எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும்படியாவும் எடுக்க முடியாது. ஏன்னா நிச்சயமா அது எப்படி எடுத்திருக்கலாம், இது எப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கு. எங்க கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அப்படி எடுத்துருக்கணும், இந்த காட்சி தப்பு அப்படிலாம் சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. பட் அதெல்லாம் நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு படத்தை யாரும் இது வரைக்கும் எடுக்கலையா, அவர் எடுத்து கொண்டார், அவ்வளவுதான், finished.
அண்ட் ஹவ் டு யூ சீ இப்ப பாரதியார் இருந்த போதே வந்து நெறைய வந்து என்ன இந்த மாதிரி வந்து இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு நெறைய அவர்கிட்டயே இல்ல அவர பத்தியே வந்து நெறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குடுக்க இருந்திருப்பா. இல்ல அவர் போனதுக்கு அப்புறம் கூட வந்து நெறைய பேர் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் அவர பத்தி ஏதாவது சொல்றதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஹவ் டு யூ ஹேண்டில் எப்படி அதெல்லாம் இப்ப நீங்க சொன்ன மாரி தான். நெறைய பேர் வந்து ம், உங்ககிட்டயே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. ம். எப்படி அதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்றீங்க? அதாவது நம்ம வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸே நம்ம கேட்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு சொன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஹவ் டு யூ ஹேண்டில் தட்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் குறைவா தான் வரும். ம். நிறைய பாசிட்டிவா தான் அதிகமா வரும். கண்டிப்பா. 1, 2 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வரத்தான் செய்யும். அது வந்து தவிர்க்க முடியாது. அதாவது ஒரு ஒரு பொது சொத்து ஆயிட்ட ஒருவனை கரெக்ட். எல்லாரும் ஒரே பார்வையில பார்க்க முடியாது. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது. முடியாதுமா. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால ஒரு ஒரு 100 பேர் பாராட்டினா ஒருத்தர் வந்து குத்தம் சொல்லதான் செய்வார். அவர் கண்ணுக்கு அதுதான் தெரியுது. பாவம், அவர் மேலே மிஸ்டேக் இல்ல. அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதானே அவர் சொல்லுவார். அதனால கரெக்ட். அதை ஏத்துன்னு போயிட வேண்டியதான். அவர் சொல்றதுல ஏதாவது ஒரு ஒரு நியாயம் இருந்ததுன்னா அதை நம்ம விளக்கம் கொடுத்து அது என்ன அப்படிங்கறத நம்ம விளக்க முயலலாம். இல்ல இல்ல, அவரா ஏற்கனவே அந்த கருத்துக்கு அவர் முடிவுக்கு வந்துட்டாருன்னு வைங்க, அது நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியே அது உங்களுடைய கருத்து. இதனால யாருக்கும் நஷ்டம் இல்ல, அவருக்கும் நஷ்டம் இல்ல, பாரதிக்கும் நஷ்டம் இல்ல. கரெக்ட். இப்போ கர்நாடக சங்கீதத்துக்கு போலாம். இப்போ இப்போ நீங்க கர்நாடிக் கச்சேரிகள் நெறைய குடுத்திருப்பேன். ம், இப்போ அந்த காலத்துல உள்ள கர்நாடக சங்கீத கச்சேரிகளுக்கும், ம். இப்போ உள்ள ஏன்னா இப்ப டெக்னாலஜி நெறைய வந்தது. எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. ஆமா, ஸோ YouTubeல மணிக்கணக்கா கச்சேரிகள் பார்க்கலாம். ஸோ நேர்ல வந்து கச்சேரி கேட்கறதுங்கிறது இப்போ ஆமா. கம்மியாயிடுது. அண்ட் பொறுமை இல்ல மக்களுக்கு. ஸோ இது 2த்துக்கும் நீங்க எப்படி டிஃபரன்ஸ் பார்க்கிறீங்க? முன்னாடி இருந்ததுக்கும், இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் த ரசிகாஸ்ல நீங்க என்ன டிஃபரன்ஸ் பார்த்திருக்கீங்க? ம். நல்ல வேளை இப்ப நான் ரொம்ப கச்சேரி பண்றது இல்ல, அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. ஐ ஒன்லி கோ as a ரசிகா டு கான்சர்ட்ஸ். அடிப்படையில ஒண்ணு இருக்குமா, Yeah. கச்சேரி கேட்க வரவன் இன்னும் வந்துன்னு தான் இருக்கான். ம். கச்சேரி கேட்கணும்னு சீரியஸா இருக்கிற ரசிகர் இருக்காரு, அவர் மாறல, வந்துட்டு தான் இருக்கான். சின்ன வயசுல கிராப் போட்டுனா இப்ப அவளுக்கு ம். நரைச்சு போயிருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கே தவிர அதே இன்டென்சிட்டி, அதே ஆசையோடு தான் வர்றாங்க. அஹ் ம். நீங்க வந்து நல்லா அவர்களுக்கு புரியும்படியா, அவர்களுக்கு உற்சாகம் தரும்படியா நீங்க ஒரு அந்த இது தளர்வு இல்லாம நீங்க பாடுனீங்கன்னா கேட்கறதுக்கு அவன் ரெடி, நிச்சயம் ரெடியா தான் இருக்கான். இப்போ வந்து கரெக்ட். ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சஞ்சய் சுப்பிரமணியம் கச்சேரி நீங்க போனீங்கன்னா ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கும். ஆமா. அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சஞ்சய்க்கு. அது 15 வருஷமா நானும் கேட்டுட்டு இருக்கேன். அதே கிரௌடு வருது எண்ணிக்கையில. ஏன் வருது? வாவ்! ஏன்னா அவரும் அதை தக்க வச்சுட்டு இருக்காருமா. அதாவது இவர் இன்னைக்கு ஏதாவது புதுசா பாடுவார் அப்படின்னு ஒரு 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 ஆர்வத்தை ரைட். தூண்டுற மாதிரியும், கரெக்ட். ஒவ்வொரு கச்சேரியிலும் ஏதாவது புது புது உருப்படிகள் அந்த மாதிரி ஆ. கொண்டு வந்து, ஸோ அந்த ரசிகனுக்கு நல்ல பாட்டு அளிக்கணுங்கிறதுல அந்த சங்கீத கலைஞனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கே. ம். கண்டிப்பா. ஏன் அதுக்கு ஏத்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப ஆ. பாருங்க, தம்பூரெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, ரொம்ப டிராவல் பண்ண முடியல, பிளேன்ல போக ம். முடியாது, ட்ரெயின்ல போறதுக்கு தம்புரா போறதுக்கு ஆள் இல்ல, எல்லாம் எலக்ட்ரானிக் மாறிட்டான். கரெக்டா? ம். முதல்ல எலக்ட்ரானிக் தம்புரா இருந்தது, இப்ப போன்லயே இருக்கு. போட்டு ஆமா. ஒரு நானே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி போட்டானா ஆச்சு, கதை ஆச்சு. இதெல்லாம் இருந்தாலுமே பாட்டினுடைய தரம் அப்படிதான். அது வந்து அவன்கிட்ட தான் இருக்கு, இந்த பாடகர்கிட்ட தான் இருக்கு. பாட்டினுடைய தரமும் அதை கொண்டு போய் சேர்க்கிற விதமும் பாடகரிடம் தான் இருக்கு. கரெக்ட். கம்ப்ளீட்லி அக்ரீட். யா. அது நன்னா இருக்கிற வரைக்கும் இது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி மாறும் நம்ம போலயா, இப்ப இங்க ஏதோ வீட்டுல இருந்து உட்காந்து கேட்கலாமே அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ம். போறவும் போயிட்டு தான் இருக்கு. இந்த மெயின் ஸ்ட்ரீம் கர்நாடிக் கச்சேரியில வந்து நெறைய தமிழ் பாடல்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல குறைஞ்சுட்டு வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, இப்போ நிறைய பேர் நிறைய தமிழ் பாட்டு பாடுறாங்க. நிச்சயம் பாடுறா. பாடுறேன், நிச்சயம் பாடுறேன். இப்போ வந்து ம். சீர்காழி மூவர் பாடல் நிறைய பேர் பாடுறா,
அருணாச்சல கவிராயர் பாடுறார். நான் பாடிட்டு இருந்த காலம் வரைக்கும் நிச்சயமா ஒரு ஏதாவது மெயின்ல ஒரு பாரதிய பாட்டை எப்படியாவது நான் நுழைச்சிடுவேன். பின்னாடி பாடக்கூடிய பாடல்கள் வேற. ஒரு ஒரு கச்சேரி பద్ధதியில வந்து ஒரு பிள்ளையார் பாட்டு அப்படிலாம் வரும். ஒரு 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 மெத்தட் இருக்குல்ல, ஒரு முறைமை. அதுல பிள்ளையார் பாட்டுனா இது வரைக்கும் அதிகம் வராத பாரதியார் வரிகள் எடுத்து அதை டியூன் பண்ணி அதை பாடுறது, அந்த மாதிரி நானும் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நிறைய பேர் நிறைய தேவாரம் பாடுறாங்க, அப்புறம் ஆழ்வார் பாசுரங்கள்லாம் பாடுறாங்க, அருணாச்சல கவிராயர் நிறைய. ஸோ தமிழ் பாடல்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு, அது குறையலாமா, ஊட்டின்னு தான் போயிருக்கு. வெரி குட். இப்போ நான் நெக்ஸ்ட் உங்ககிட்ட கேக்குறதுதான், இப்போ இந்த பிலிம் மியூசிக்கு நீங்க வந்திருக்கேன், நீங்க பிலிம்ஸ்ல நிறைய பாடி இருக்கேன். நீங்க சொன்ன, நான் உங்க இன்டர்வியூ சொன்ன உடனே எங்க அம்மா வந்து பிரம்மச்சாரி படத்தை சொல்லிட்டே இருக்காங்க. சந்திரன் பார்த்தா சூரியனா தெரிகிறது. இதுல உங்களோட ஒண்ணு பகிர்ந்துக்க விரும்புறேன். அதாவது எம்.எஸ். விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜீனியஸ். கண்டிப்பா ஜீனியஸ். அவர் வந்து எனக்கு வரிசையா ஒரு 8-10 பாட்டு கொடுத்தார். ஓகே. வரிசையா அடுத்து வாரம் ஒரு பாட்டுன்னு வந்துட்டு இருக்கேன். ஆனா என்னமோ ஒண்ணு, அந்த படம் வரல. 6 படம் வந்தா ரொம்ப நாள் ஓடல. அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஒரு நாளைக்கு எம்எஸ் என்ன பண்ண, தம்பி உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தணும் பாக்குறேன்யா, முடிய மாட்டேங்குதியா அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், பரவாயில்ல சார், உங்கள்ட்ட வந்து பாடினேன் இல்லையா, அந்த அனுபவம் எனக்கு போறோம். அப்போ அந்த பிரம்மச்சாரிகள் பாடத்தை பாடின போது, சும்மா உங்களுக்கு உங்க அம்மா பிரம்மச்சாரிகள் சொன்னதுனால இதை நான் நிகழ்ச்சியை சொல்றேன். அந்த அந்த பாட்டு மத்தியானம் ஐ திங்க் கேமரா ஸ்டுடியோலயும், அவங்க பழைய ஸ்டுடியோ அது ரெக்கார்ட் ஆச்சு. மத்தியானம் 2 to 9 கால் ஷீட். அந்த காலத்துல ஒண்ணு 7 to 1 இல்லைன்னா 2 to 9 கால் ஷீட் இருக்கு. அவர் வந்து பாட்டு சொல்லித்தர்றார். எம்எஸ்சி பாட்டு சொல்லித்தரத நீங்க கேட்டேன்னா, வேற யார் அதை பாடினாலும் அதுல 20% தான் நீங்க பாட்டுக்கோங்க. அவர் சொல்லி தரும் போது நீங்க கேட்கணும், அவரை பாட வச்சு அது கேட்க கூடாது. அவர் பாட்டை சொல்லி தரும் போது இருக்கிற அந்த அந்த ஒரு உயிர்ப்பு நிலை இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம் வருது. என்னாகும் சொல்லி கொடுத்தாரு. நான் 2-3 தடவை ஒத்திகை பார்த்தோம். மானிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மானிட்டர் 1, மானிட்டர் 2, மானிட்டர் 3 போயிட்டே இருக்கு. என்னடா அது கேக்கே. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு பெட்டியை கொண்டா, பெட்டினா ஹார்மோனிய பெட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஏதோ சரியா பாடல. இந்த பரம பதத்தை பாம்பு கடிச்சா 100ல இருந்து 1 தபால வந்துருவோம் தெரியுமா உங்களுக்கு. அந்த மாதிரி முதல்ல இருந்து போயிடும். அவர் வந்து, தம்பி நான் சொல்லித்தரேன், எவ்வளவு வேணா சொல்லித்தரேன். அவர் ஏதோ எதிர்பார்க்கிறாரு, புரியுறதா உங்களுக்கு. நம்ம நல்லா பாடலைங்கிறது இல்ல, அவர் எதிர்பார்க்கிற ஒண்ணு அங்க வரல, அதான் விஷயம். அப்போ அவர் சொல்லித்தரார், சந்திரனை பார்த்தா சூரியனா தெரிகிறது, செங்கரும்பு கூட வேம்பாக கசக்கிறது, பச்சை கொடி அச்சந்தரும் பாம்பாய் அசைகிறது அப்படின்னு பாருங்கம்மா. அடப்பாவி, என்னடா பச்சை கொடி சந்தரும், அந்த 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 சொல்லும் போது அந்த அச்ச உணர்வு அதுல வருது. பச்சை கொடி அச்சந்தரும் பாம்பாய் அசைகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்பதான் நான் பார்த்தேன், ஓ, ஒரு ஒரு இசையமைப்பாளங்கிறது வந்து இசைக்குள்ள அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய இசைய அப்படி செதுக்கி செதுக்கி தரவன் தான் இசையமைப்பான். அந்த மாதிரி சில பேர் இருக்காங்கம்மா. அதாவது ஒரு 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 எம்பி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு ஒரு கோரல் மியூசிக் டைரக்டரா இருந்தார். நீங்க சேர்ந்திசைன்னு ஒரு காலத்தை வந்துட்டு இருந்தது, ரேடியோல தான் வரும் சேர்ந்திசை அப்படி இருக்கும்.
அவரும் இப்படிதான் பாட்டு சொல்லி தரும்போது அந்த வார்த்தைக்குள்ள போய் புகுந்து சொல்லுவார். சிவந்த ரோஜா மலரை அணிந்து மகிழ்ந்து நின்றவன் யார், இதை மறந்து சென்றவன் யார். நேருவை பத்தின ஒரு பாட்டு. இத மலரை அணிந்து மகிழ்ந்து நின்றவன் யார், ஐயோ செத்து போயிட்டான் இப்ப இல்லையே, இதை மறந்து சென்றவன் யார். அது அந்த பாட்டு கேட்கும் போது வருமா, இதை மறந்து சென்றவன் யார். அந்த மாதிரி இப்போ எம்எஸ்வி அந்த மாதிரி போன்ற இசையமைப்பாளர்களுடைய பரிச்சயம் எனக்கு ரொம்ப ஊக்கமா இருந்தது. பாட்டுக்குள்ள போய் பாப்பா, சும்மா மெட்டுக்கு உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணி நீங்க வந்து கம்போசிங்ல இறங்கிட்டேலோ? இல்ல, நான் கம்போசராவே நான் நினைக்கல. ஆனா என்கிட்ட என் உள்ள ஒரு கம்போசர் இருந்தாருமா, சின்ன வயசுல இருந்து உண்டு. சின்ன வயசுல இருந்து ஒரு உண்டு. தவிர என்னன்னா, நான் வளர்ந்த சூழலே அப்படிதான். எங்க வீட்டுல எப்படின்னா, எங்க அம்மா எல்லாம் பாடிதான் வார்த்தை சொல் உச்சரிப்பு தெளிவா இருக்கணும். சொல் உச்சரிப்பு புரியணும். அப்புறம் வந்து இப்படி இப்படி கூனிண்டு பாடுறது அதெல்லாம் பாடக்கூடாது. எங்க வீட்டுல எங்க அம்மாவுடைய அந்த அந்த பாஷை எப்படி இருக்குனாக்க, என்ன ஏ பாடு, என்ன பாடு, நிமிந்து பாடு, இப்படிதான் சொல்லுவாங்க. பாடுறா கண்ணு, நிமிந்து பாடுறா கண்ணு, அப்படிதான் இருக்காரு. மகன் பாடுறாங்கிறதுல பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அந்த சொல்லும் பொழுது கேட்கல, என்ன சொன்ன புரியல, அப்படிதான் பேசுவான். பேச்சே அப்படிதான். வந்து ஒரு பாட்டை பாடும்போது அந்த சொல் தெளிவு, அந்த சொல்லுக்குண்டான பாவம் சின்ன வயசுலயே பதிஞ்சிருது. இதுக்கு உரம் போட்டு வளர்க்குற மாதிரிதான் அந்த எம்பிஎஸ் சாரோ, ஒரு எம்எஸ்வி சாரோ, ஒரு எஸ்வி வெங்கட்ராமன் சாரோ, பெரிய பெரிய மேதைகளோட ஒர்க் பண்ணிருக்கிற எஸ்வி வெங்கட்ராமன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தாரு. மீரா படத்துக்கு அவர் தான் மியூசிக். மீரா படத்துக்கு அவருக்கு ஒரு பாட்டு, அவர் பெரியவரான போது நான் ஒரு பாட்டு பாடினேன் டிவிக்காக. அப்போ ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாரு, குழந்தை எம்எஸ் பாடும்போது மீரா பாட்டு கேட்டிருக்கியோன்னு. ஐயோ எப்படி இருக்கும் மாமா, எம்எஸ் சுத்தி 5 தம்புர வைப்பேன் மாஸ்டர், எப்படி இருக்கும் சொல்லு அப்படிங்கிற. அதாவது அந்த 5 தம்புரா வச்ச உடனே உங்களை ஆட்டோமேட்டிக்கா அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். அது 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 அந்த இசையில வந்து அந்த ஒரு ஞான ரதத்துல ஏத்தி விடுற மாதிரி, கல்லு குடிச்சிட்டு அப்படியே மயங்குற மாதிரி, கல்லுண்டவ மாதிரி, அந்த மாதிரி இந்த மாதிரி பெரியவர்களுடைய பரிச்சயம் எனக்கு என்னுடைய ஒரு இசையமைப்பாளன் எனக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்து. பியூட்டிஃபுல், வெரி நைஸ் கேட்கறதுக்கு. ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய லெசனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ முன்னா போல இந்த வேதாந்த தேசிகர் படம் இல்லையா, இவர் ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து மீனா கேட்டே ஆகணும் அப்படின்னு ஸ்ரீ முக்தா ரவி அவர்கள் கொடுத்த கொஸ்டின் தான் அது. அந்த மூவில வந்து எல்லாமே வந்து எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது நீங்க கம்போஸ் பண்ணதுல. அதுல எஸ்பெஷலி இந்த ரகுவீர கத்தியம், அது ஆக்சுவலா வந்து நல்ல டங் ட்விஸ்டர். அது டங் ட்விஸ்டர். அண்ட் அழகா துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு ஏத்த மாதிரி அபிஷேக் ரகுராமோட வாய்ஸ் வேற. அண்ட் அந்த டங் ட்விஸ்டருக்கு நீங்க வந்து அவ்வளோ அழகா கம்போஸ், ஐ திங்க் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஃப் மோகனம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது எனக்கு சரியா தெரியல நீங்க சொல்லுங்க. ஆனா என்ன பியூட்டி, அது அவ்வளோ அழகா அந்த வாய்ஸும் மேட்ச் ஆச்சு. எப்படி அது ஆச்சு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சே ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டே தீர்த்தோம் சொல்லியிருக்கார். சொல்லுங்க நீங்க அது. இதுல வந்து நான் ஒரு முக்தா ரவி சாருக்கு ஒரு விஷயம் சொல்ல, என்னன்னா அவர் இன்டர்ஃபியரே உன்னை தொந்தரவே பண்ணல, இப்படிதான் பாட்டு இருக்கணும், அப்படி பாட்டை போடுன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். அதுக்கே நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் முக்தா ரவிக்கு. இது மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு. அதே மாதிரி துஷ்யந்தும் இருக்காரு இல்லையா, அவரு என் பையன் மாதிரி, அதனால நான் மரியாதை இல்லாம அவன் சொல்லிவிடப்படாது, தப்பா நினைக்காதீங்க. அவன் வந்து சீனை கொடுத்துட்டு, சார் நீங்க பார்த்து பண்ணிடுங்க
அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன புது புது லாங்குவேஜ், அதுல வந்து சான்ஸ்கிரிட் வரும், தமிழ் வரும், ஏதோ பழைய ஒரு லிபி லாங்குவேஜ், அது அது ஒரு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் லாங்குவேஜ் ஒன்று இருக்கும். கீர்த்தனா பாடி இருப்பா. அது அருமையான பாட்டுலாம் வரும். எல்லாமே என்ன தெரியுமா, நல்ல நல்ல பாட்டை கொடுத்துட்டு, சார் 1.5 நிமிஷம் மேல இருக்குங்க, நல்ல பாட்டை கொடுத்துட்டு 1.5 நிமிஷம் சொல்றேன், டேய் உனக்கு அடுக்குமா அப்படின்னு கேட்பேன். என்ன சார் பண்றது, அது மேல கேட்க முடியாது சார் அப்படிமா. ரகுவீர கத்தியத்தை கொண்டாங்க. நான் சின்ன வயசுல இருந்த போது வெங்கடேஷ கத்தியம்னு ஏதோ ஒன்று பாடினேம்மா. பாடுறதுக்குள்ள உயிர் போயிடுது. என்னன்னா அது என்னன்னா மூச்சு விடாம அதுல பாடுறதே பெரிய விஷயம். ஆமா, இப்பயாவது கொஞ்சம் ஃபெசிலிட்டி இருக்கு, அங்க நிறுத்தி நிறுத்தி பஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பாடுற காலத்துல அதே கிடையாது, ஒன்னாதான் பாடணும். அந்த மாதிரி இந்த ரகுவீர கத்தியத்தை கொண்ட உடனே சரி அபிஷேக் பாட வைக்கலான்னு துஷ்யந்தும் சொன்னா, நானும் ஓகே, இதுக்கு நம்ம அபிஷேக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணுமா. என்னன்னா எவ்வளவு நல்லா இருக்கு. அவர் வந்து அவன் வந்து அசரல, சாரி நான் அவர்னு சொன்ன ரொம்ப எனக்கு அந்நியமா இருக்கு. எல்லாரும் நேர்களா என்ன மன்னிச்சிருங்க, அவன் வந்துட்டு என்ன ரொம்ப தெரிஞ்சவன். அவன் வந்து பாடும் பொழுது அவனுக்கு இன்னொன்னு என்னன்னா, பார்த்து பாட மாட்டான். வார்த்தைகளை அவனுக்கு பழக்கம் கிடையாது. கச்சேரியில வந்து மனப்பாடம் பண்ணி தானே பாடுறோம். அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி பாடுவான், மனப்பாடம் பண்ணி பண்ணி பாடுவான். அங்க நிறுத்தி நிறுத்தி விடாம விடாம அந்த சங்கதியை சொல்லி சொல்லி எவ்வளவு தூரம் பாட சொன்னாலும். அந்த ரெக்கார்டிங் எத்தனை நாள் ஆச்சு அப்போ? ஒரு செஷனோ 2 செஷனோ தான் ஆச்சு. முதல்ல ஒரு செஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் போயிட்டு 2 பிரேக் எடுத்துன்னு அடுத்த செஷன்ல மிச்சத்தை முடிச்சோம். அதுல ஒண்ணு. பட் ரொம்ப கோஆபரேட் பண்ணினான். அதாவது என்ன நான் எத்தனை தடவை பாடுறேன் அப்படின்னு முகமே சுணங்கல, சுணக்கம் இல்லாம நல்லா வரணுமே அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒரு வகையில உயிரை எடுப்பேன். என் பக்கத்துல உட்காந்து சாய் சிரவணம்னு ஒரு இன்ஜினியர் வர்றாரு. அவன் என்ன 10 மடங்கு மோசம்னா அவன் படு மோசம், அந்த வெரைட்டி. சோ நாங்க 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும், போட்டு திருகிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அபிஷேக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றதுன்னா, அசராம நல்லா வரணும் அப்படின்ட்டு அதை மனப்பாடம் பண்ணி. ஏன்னா உச்சாரணம் இல்லையா, சான்ஸ்கிரிட் மத்த மாதிரி கிடையாது. ஒரு வார்த்தை தப்பானாலும் மறுபடியும் எடுக்கணும், அது பார்த்துதான் எடுக்கணும். சம்டைம்ஸ் அந்த ஒரு வார்த்தை சொன்னா போறோம், சம்டைம்ஸ் ஃபுல் லைனையும் பாடணும். இது இருக்கும். அசராம பாடினான் அபிஷேக் ரகுராம் வந்து. இன்னும் வந்து ஃபிலிம் மியூசிக்லயே நீங்க ஒன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கம்போசிஷன்ஸ் எல்லாம் உங்களோடது. Why can't you produce more music for us? என்னம்மா அந்த மாதிரி படம் யார் எடுக்க போறா? அந்த மாதிரி படம் யாரா எடுத்து போட சொன்னா போடலாம். நான் தான் சொன்னேன், முக்தார் அன்னைக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர் என்ன அப்படி போடு இப்படி போடு, அந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும், இப்படி எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டம். அது ஒரு சினிமாக்கு இசையமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்மா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பாமர மனுஷனுக்கும் நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும். சினிமா இசையினுடைய முக்கிய நோக்கம் வந்து எல்லாரையும் போய் சென்று அடையணும். யாரும் பார்க்கணும் இருக்கிறது வெரி டஃப். அது வந்து அதுக்கு உண்டான ஒரு ஸ்கோப் இருந்தது. அப்ப நான் துஷ்யந்த் இருக்கே, அவருக்கு சகுந்தலைன்னு ஒரு படம் பண்ணார் சான்ஸ்கிரிட்ல, நான் தான் மியூசிக் போட்டேன். ரொம்ப இதா இருக்கும் அந்த படம். அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் வந்து ரொம்ப வெளியில தெரியாது சில பேருக்கு, மத்த அந்த ஓடிடி அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு உரிய ஒரு தருணம் கிடைச்சா, அதுக்கு உரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நிச்சயமா அழகா பண்ணலாம். சூப்பர், we are all waiting for that. எப்போ வந்து நீங்க டான்ஸ் காம்போசிஷன்ஸ்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணினது? அண்ட் யாராவது உங்களை அப்ரோச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட், இல்லை நீ உங்களுக்கே அது தோணுனதா? ஏன்னா ஏகப்பட்ட டான்ஸ் காம்போசிஷன்ஸ்க்கு நீங்க பண்ணியிருக்கீங்க, நிறைய டான்ஸ் குருஸ் உங்களோட யூஸ் பண்ணிட்டு இருக்கா. How did that thought come to you first of all? அது வந்து நான் ஃபுல் டைம் ஆனது அது ஒரு ஆக்சிடென்ட், உண்மைதான்.
ஃபர்ஸ்ட் நான் நல்லா பாடின்னு இருக்கும்போது பண்ணது 92ல மாலதி ஐயங்கார், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்களுடைய பாட்டுக்கு பாடும்போது அவருடைய அரங்கேற்றத்துக்கு பாட போயிருந்த பொழுது அவங்க அரங்கேற்றம் முடிச்சாட்டு நான் ஒரு வேலையை பண்றேன், நீங்க மியூசிக் போட்டு தரேளா. வேலைக்கு மியூசிக் போடுறதா? ஐயோ அப்படின்னு ஒரு பயம். ஃபர்ஸ்ட் தெரியாது. பண்ணினேன். அவதான் முதல் சான்ஸ். அது கொடுத்த உடனே ரமா பரத்வாஜன் அங்க இருந்தா. அவங்க அந்த இது பாட்டை கேட்டுட்டு டிசம்பர்ல சென்னைக்கு வந்துட்டு, அம்மா நீங்க வந்து மாலதி ஐயங்காருக்கு மட்டும்தான் மியூசிக் போடுவதில்ல, மற்றவர்களுக்கு போட மாட்டேன்னா போடுவேம்மான்னு. அவ கேட்டு இந்த பஞ்சதந்திரான்னு ஒரு பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட் அதை பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் பண்ணிட்டு இருந்தேன். 2001-2ல பிரச்சனை வந்திருக்கு. பாட முடியாது போயிடுது. ஆமா, என்ன பண்றது, கச்சேரி பண்ண முடியாது. பூவா வைத்து பழப்பு. சர்வே பிகாஸ் ஐ வாஸ் அப்பதான் என்னுடைய பீக்கு கேரியர்ல இந்த சர்க்கஸ்ல இந்த பஃபூன்லாம் கடைசியில விழுவான் தெரியுமா நெட்ல, அந்த மாதிரி இருந்தது. பரவாயில்ல, ஒன்னும் தவிர ஒன்னும் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வெரி 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 பாசிட்டிவா நீங்க அதை எடுத்துன்னு போனதுல அதுதான் வந்து மெயின் விஷயம். அதுல இருந்து நான் வந்து நான் வீழ்வேன் நினைத்தாயோ அங்கேயும் நீங்க பாரதி தானே இருந்தா, அங்கேயும் பாரதி தான் துணைந்தேன். பழச பேசிட்டு இருக்க அப்போ அப்புறம் இப்ப நான் பேசுறேன். அப்போ பேச்சே வராது, ரொம்ப கஷ்டம், பேசவும் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி இப்படி யாரோ ஒருத்தர் வந்து இறக்கப்பட்டு மியூசிக் பண்ணுவானே அப்படின்னு நம்பி பண்ண விட்டான். இந்த ரமணாஞ்சலி பேலே அவளுக்குலாம் ஆறுகளையும் பாடி தெரியும். அதனால நான் பாடி காட்டினா அவளுக்கு புரியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில நன்னா தான் இருக்கும்னு நம்பி அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் யாரோ கொண்டு போய் பிரியதர்ஷினி கோவிந்தர் கொண்டு விட்டான். சக்தி வேலூர் மிருதகிஸ்ட் தான். அவர் பிரியாக்கு நிறைய வாசிப்பார். அவரு கொண்டு பிரியதர்ஷினிக்கு வந்துட்டு கொண்டு போய் விட்டார். அது அவங்க ஏதோ ஒரு பாட்டு கேட்டாங்க, ஏதோ ஒரு காக்கா பாட்டை, ஏதோ ஒரு சின்ன குழந்தை கதை சொல்ற மாதிரி ஒரு பாட்டு கேட்டேன். நான் சொன்னேன், என் தொண்டை என்னால் பாடி காட்ட முடியாது, உங்களுக்கு பரவாயில்லையான்னு. அவ வந்து ஐயோ அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது சார், நீங்க பண்ணுங்க. ஒரு பாட்டு ஏதோ பண்ணி காமிச்சேன். அங்கேயே அப்படியே உடனே எழுதி அந்த பாட்டு அப்படியே பண்ணி காமிச்சேன். அதுதான் அதுல ஆரம்பிச்சு பிரியதர்ஷினிக்கு வந்து அடிக்கடி ஏதாவது உருப்படி ஏதாவது பண்ணுவான். செவி வழி செய்தி மாதிரி இதை கேட்டுட்டு அடுத்த டான்சர், அதை கேட்டுட்டு அடுத்த டான்சர். எப்படி மூடி மூடி மறைக்க முடியும்ல, அது the shine just explodes like that இல்லையா? நீங்க மறைக்க முடியாது. அது படைப்பினுடைய ஏற்பாடுமா, நம்ம நினைக்கிறோம். it is in the greater plan. உங்களால முடிஞ்சதுனாக்கனா உங்களோட கம்போசிஷன்ல ஒரே ஒரு 2 லைன் மட்டும் பாடுங்க ப்ளீஸ். கம்போசிஷன் பாட்டி மறந்தாச்சு, எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்க. அதான் அந்த ப்ரொடக்ஷன் உங்க மனசு தொட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா நீங்க கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு நீங்க நினைச்சீங்கன்னாக்க. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தேலா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், நீங்களும் ப்ளூ நானும் ப்ளூ. என்ன ஒரு ஒற்றுமையா இருக்கும்ல. நான் இத்தனை நேரம் நோட் பண்ணவே இல்லை பாருங்க, இப்பதான் நான் நோட் பண்ணேன். இதே இவ்வளவு சோகமா பாடக்கூடாது சார், நீங்க ஹாப்பியா பாடணும். அத என்கிட்ட ஒரு தன்மை என்னன்னாமா, நான் ஒன்னு கம்போஸ் பண்ணுவேன், பண்ணிட்டு எனக்கு அது மறந்து போயிடும். ஓகே, மறந்து போயிடும். ஆமா, இது சொல்றேனே, இது எப்படி ஆச்சுன்னா, இந்த சாய் சிரவணம் வந்து அவர் பழகின ஆரம்பிச்ச பிறகு சத்ய சாய் பாபுடைய பெரிய பக்தர், அவர் பெரிய பக்தர், நானும் பெரிய பக்தர். அவருடைய 85th பர்த்டே, அதுக்கு வந்து அவ என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, வழக்கமா பெரிய பெரிய சிங்கர்ஸ் வந்து நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த வருஷம் சுவாமி என்ன தீர்மானம் பண்ணிட்டாருலாம், మన పిల్లలు பாடாளி அது சாலு, வேற யாரும் நம்ம என் பசங்க பாடினா போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நிறைய பேர் மியூசிக் போட்டு கிட்டலாம் வந்தது. என்னமோ அப்படி அமைப்பு சரியில்லைன்னு உடனே
சுவாமி வந்து அந்த அமைப்பாளர்களை கூப்பிட்டு மெட்ராஸ் నుంచి மியூசிக் டைரக்டர் ஆவாதின்ட்டு. நான் அப்பதான் சாய் சரவணத்தோட உட்காந்துருக்கேன். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ஏதோ விஷயம் அது அடுத்தது கேன்சல் ஆயிடுச்சு. அவன் திடீர்னு சார் நாளைக்கு காலத்துல புட்டப்படுத்தி போலாமான்னு. திடீர்னு புட்டப்படுத்தி போடலாம், அப்படிலாம் போக முடியாது. புட்டப்படுத்தி வாங்குறேன் வரமாட்டேங்கிறேன். இதுப்பா வயசான அம்மா இருக்கா, விடமாட்டான் அங்க போறதுக்கு இங்க போறதுக்கு சொல்லி ஒரு மாதிரியா போனோம். போய் அங்க அந்த மியூசிக்கு நான் தான் பண்றதுன்னு ஒரு ஏற்பாடாச்சு. இது சுவாமியுடைய 85th பர்த்டேக்கு பாடல்களை ஒரு 2 பாட்டு முதல்ல சாம்பிள் பண்ணி தரணும்னு ஒரு பாட்டு. ஜகதிக்கு சந்தேஷனே சுகதிக்கு சந்தோஷம் மமதா தடடா தரரரா ததா త్రివేణి సంగమమై ఉప్పొంగుచు ప్రవహించను ప్రేమ ప్రవాహం ఉప్పొంగుచు ప్రవహించను ప్రేమ ప్రవాహం ప్రేమ ప్రవాహం ప్రేమ ప్రవాహం அப்படின்னு ஒரு டியூன் முதல்ல. ஆமா, சாய்ட்டு தான் போய் பாடி காமிச்சேன். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சார் அப்படின்னு. நான் சும்மா வாய்க்கு வந்தது பாடினேன். 2வது தடவை பாடும்போது கொஞ்சம் மாத்திட்டேன் போல் இருக்கு. நீங்க அப்படி பாடல, இப்படி பாடல ஏன் சொல்றேன். உடனே கபால்னு போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாரு எனக்கு தெரியாம. பாருங்க, பிரேம பிரவாகம் பிரேம பிரவா பிரேம பிரவா அப்படிதான் சார் நீங்க பாடின, இப்ப வேற ஏதாவது பாடுறேன் சார் அப்படின்ட்டு. அதனால எனக்கு ஒரு அது ஒரு தடவை பாடுவேன், அதுக்கப்புறம் 2வது தடவை வேற மாதிரி வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது, அது அமைப்பே அப்படித்தான். அதனால சம்டைம்ஸ் என்ன ஆகும், பாட்டு மியூசிக் போட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். எங்கேயோ அப்புறம் இது என்ன நல்லா இருக்கு சார், நீங்க தானே சார் போட்டு அப்படின்னு சொல்லுவான். இது வந்து கம்போஸ் பண்ண நமக்கே தெரிய மாட்டேங்கிறது என்ன நம்ம பண்ணினோம் அப்படிங்கறது. என்னன்னு தெரியல, நிறைய பேர் வந்து எழுதின பாட்டு பண்ண டியூன் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கிறவாளையும் நான் பாத்திருக்கேன். எனக்கு அப்படி என்னமோ அப்படி ஒரு குவாலிட்டி இல்ல, அது பண்ணிருப்பேன் அப்படியே போயிடும், அவ்வளவுதான் அது. அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு பாட்டு போகும்போது சாய் சொல்லுவோம் சார் அந்த அந்த பாட்டும் இதே மாதிரிதான் இருக்கும், நான் ஒன்னும் காப்பி அடிக்கலையா, அதே மாதிரி இருக்கு சார் டியூனு சொல்லி போட்டு காட்டுமா அப்படிமா. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் அதே சாயல் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா, நல்ல வேலை சொன்னேன். பிரியதர்ஷினி என்னதுனால பிரியதர்ஷினி கோவிந்த் அவளோட அந்த யவனிகா அப்படிங்கிற சீரிஸ் ஃபுல்லா நீங்க தான் பண்ணினேல் அப்படின்னு. ஆமா 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 ஆமா, சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராஜெக்ட் அது, சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லிருக்கா. ஆமா, அவளோட ஸ்டூடெண்ட் வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்கா, அபூர்வா அப்படின்னு. ஏன்னா வந்து அதுல இல்ல 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 ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அவளோட क्वेश्चन. ஏன்னா எல்லா சாங்ஸுமே அதுல ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஜீனி ஜீனி அப்படின்னு ஒரு சாங் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா அது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு சாங் அது. அப்படி ஒரு எப்பவுமே இப்ப இந்த சாங்னு இல்ல, நான் உங்களை ஜென்ரலாவே கேக்குறேன். இப்போ ஒரு பாப்புலரான சாங் எடுத்து அது கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு டியூன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை எப்படி நீங்க பண்ணினீங்க? ஹவ் வாஸ் இட் பாசிபிள் டு டு? ஏன்னா நம்ம அன்லேர்ன் பண்ணணும் முதல்ல ஒரு விஷயத்த. நம்ம வந்து இப்ப ஏபிசிடி நம்ம கத்துக்கிறோம்னா ஒரு சின்ன வயசுல இருந்து கேட்டிருப்போம். அதை டோட்டலா நம்ம அன்லேர்ன் பண்ணிட்டு வேற ஒரு டியூன் கொண்டு வந்து அதை பாப்புலரைஸ் ஆக்கணும் அப்படின்னா பெரிய விஷயம் அது. அண்ட் எப்படி உங்களால வந்து ஒரு ஒரு டியூன் வந்து உங்களால எப்படி கம்போஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேக்குறா. அதாவது நீங்க அந்த டான்சர் சொன்ன விஷயத்தை வச்சுட்டு நீங்க விஷுவலைஸ் பண்ணி நீங்க கம்போஸ் பண்ணலாம், இல்ல லிரிக்ஸை வச்சு கம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ஓகேயா? அதுல வந்து பார்ட் 2 வேற கொஸ்டின் இருக்கு. அது என்னன்னா, நீங்க ஃபுல்லா இந்த எவனிகா சீரீஸ் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்திருப்பேன் இல்லையா? நீங்க நேர்ல போய் பாத்திருப்பேன் அவ டான்ஸ். உங்களுடைய பாட்டு அந்த ஃபுல் கம்போசிஷனுக்கும் அவ ஜஸ்டிஃபை பண்றா போல அவளோட டான்ஸ் விஷுவலைசேஷன் இருந்ததா அப்படின்னு கேக்குறேன். ஆன்சர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாளா அவ?
சரி, பார்ட் 1. யா பார்ட் 1 என்னன்னா, நான் இந்த ரொம்ப பாப்புலரான பாட்டுலாம் எனக்கு கேட்கறதே இல்லை. எனக்கு கேட்டா சரியா பிரச்சனை வராதுன்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் அது புதுசு. இப்ப அது ஈஸியா எடுத்து பாருங்க உங்களுக்கு. ஆமா. ஜெய் கிருஷ்ணமூர்த்தி தான் இப்ப கோட் பண்ண வேண்டியது, ஒரு வழி இல்ல. அவர் சொல்லுவாரு, I have not read any scriptures. I have not read the Bhagavad Gita. I do not know what it says. I do not know anything about it. அதனால அவருக்கு he was able to approach it fresh. அதான் அதோடைய பாயிண்ட்டுக்காக சொல்ல வரேன். எனக்கு ஜீனி பாட்டு எனக்கு தெரியாது. ஒரு இந்துஸ்தானி ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னாங்க. அது ஏதோ மத்தியானம் டுவர்ட்ஸ் லஞ்ச் டைம் தான் ஆக்சுவலா எனக்கு if I am right. இந்த 2 சிங்கர் அங்க உட்காந்து இருந்தாங்க. ஏதோ ஒரு டியூன் வந்தது, அது பாடி காமிச்சா அவளுக்கு பிடிச்சது. அப்படியே கிடுக்கிட்டு அது வளர்ந்துருது, மரமா வளர்ந்துருது. எனக்கு எப்படின்னாமா, நான் உண்மையை சொல்லணும்னா நான் ஒண்ணுமே பண்றது இல்லை, அது வருது. அதான் உண்மை. ஏன்னா நான் அப்படி போட்டேன், நான் இந்த ராகத்துல அப்படி யோசிச்சேன், புது புது பிரயோகங்கள்லாம் வரணும், இதெல்லாம் கதை. என்னைய பொறுத்த வரைக்கும் அது கதை, ஒண்ணும் பண்ண முடியாது. மியூசிக் வரைச்சா பிரயோகமே எனக்கு தேவையில்லைங்கிறது. கரெக்ட்மா. அது வரும். அதாவது அது வரணும், வந்தா தான் உங்களால கொடுக்க முடியும். நீங்க பாத்திரத்தை வச்சு நிக்கலாம். நீங்க you can wait with a vessel, and when it flows down you can collect it and give it. அவ்வளவுதான். that is my role. you can never claim ownership for that. so அப்படிதான் அந்த வார்த்தைகள், அந்த கபீரனுடைய அந்த வரிகளுடைய, நான் எந்த பாட்டு பாடினாலும் அது பொருளை பார்ப்பேன். பொருள் என்ன அடிக்கிறதோ அது வெளியில மியூசிக்கா. அவ்வளவுதான். அந்த 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 அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் மியூசிக் அண்ட் டான்ஸும் ஹேவ் டு கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். மியூசிக் ஒரு லேயர்ல இருக்கும், சம்மந்தம் இல்லாம ஒரு பாட்டு போயிட்டு இருக்கும், சம்மந்தம் இல்லாம ஒரு டான்ஸ் போயிட்டு இருக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ சோகமா இருக்கான்னா நானும் சோகமா பாடணும். பாரதியார் எழுதியிருக்கார் சங்கீத விஷயத்துல, நவரசங்களும் பாட்டுல இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஹாஸ்யமான ஒரு பாட்டை கேட்டோமானா கேட்கிறவனும் எல்லாரும் சிரிக்கணும் தன்னை மறந்து. என்எஸ் கிருஷ்ணன் பாடி இருப்பாரு தெரியுமா, ஒரு அந்த மாதிரி ஒரு சாங் பிரியா பண்ணி கொடுத்தேம்மா, பிரியா கொண்டு பண்ணி கொடுத்தேன் அந்த மாதிரி ஒரு சாங். எதுக்கு சொல்ல வரேன், சோ அந்த பாவம் அதுல வரணும்னு நினைக்கிறதுனால அந்த பொருள் என்ன இருக்கோ அது என்ன அடிச்ச உடனே என்ன வருதோ அதான் டியூன். அதான் நான் கம்போஸ் பண்றேன். இப்ப பிரியதர்ஷினியோ அவளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப புத்திசாலிகள்மா. அவெல்லாம் கைதேர்ந்த நடன மணிகள். அதனால அவளையும் இந்த ரசிப்பு தன்மை இருக்கிறதுனால ஒரு நன்னா இருக்குன்னு எல்லாரும் ரசிக்கிறோம் இல்லையா. ஐயோ பாட்டு நன்னா போட்டானே என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆஹா பாட்டு சார் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு வரும்பொழுது என்ன இருக்கனால they were also able to bring it out. Exactly. It will bring it out by itself. Super. நீங்க 5 on 5 வாங்கிட்டல் பார்ட் ஏல. பார்ட் பி கான்சர் என்ன? How was the visualization? நீங்க நினைச்சா போல இருந்ததா அது? அதான் சொல்றேன். அதான் நல்லா இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸா வீடியோ பண்ணிருந்தாமா. அது ரொம்ப பெயின்ஸ் எடுத்து they did it. It was a painstaking என்ன பார்த்து பண்றேன்னு சொல்ல மாட்டாளா? பண்ணேன் அந்த மாதிரி பண்ணினான். அதனால பிரமாதமா தான் அதுல சந்தேகமே இல்லை. சூப்பர். It was very nice. So the interview oda last segment வந்துட்டோம். இப்போ we have a quick rapid fire round. என்ன மாதிரி அமிதாப் பச்சன் இந்த கோன் பனேகா கரோட்பதி ஒரு ஃபன் ரவுண்ட் தான். ஆனா நீங்க குவிக்கா கடகடான்னு எனக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒன்றும் பெரியது இல்லை. ஓகே ஆரம்பிப்போமா? இப்போ காத்தால எழுந்த உங்களுக்கு கேக்க காப்பியா குடிக்க காஃபியா? குடிக்க காஃபி. குடிக்க காஃபி. ஃபேண்டாஸ்டிக். உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் பாரதியாரா புரந்தரதாசரா? பாரதி புரந்தரதாசர். ரெண்டுமே ஒரே சமமா இருக்கு. எனக்கு I am a choiceless person. I am a choiceless person. ஓகே.
சட்டுன்னு ஒரு தாசகிருதி பாடு அப்படின்னா என்ன பாட்டு நீங்க எடுப்பேன்? ತಂಬೂರಿ ಮಿಟ್ಟಿದವ ಭವಾಬ್ಧಿ ದಾಟಿದವ ತಾಳವ ತಟ್ಟಿದವ ಸುರರುಳು ಸೇರಿದವ. வா வா சூப்பர் சூப்பர். என்னோட ஃபேவரட் அது. தேங்க்யூ. கான்சர்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆர்டிபியா இல்ல துக்கடாசா? ராகம் தானம் பல்லவியா துக்கடாசா? இதுவும் வேணும் மாமா. அது இல்லாம அது மாத்திரம் பண்ணா நல்லா இருக்காதே. பிசி பேல பாத் போட்டா ஒரு ஸ்வீட் வைக்கணும், ஸ்வீட் வச்சா ஒரு ஊறுகாய் வைக்கணும், எல்லாம் வைக்கணும், எல்லாம் வேணும். என்ன ஒரு காம்பினேஷன்ல அது. சூப்பர். உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ராகம் அப்படின்னா என்ன ராகத்தை சொல்லுவேன்? எல்லா ராகமும் ஃபேவரட்டே கிடையாது. அந்த சமயத்துல கேட்கும்போது பாருங்களேன், கல்யாணி கேட்கும்போது கல்யாணி நல்லா இருக்கும், ரஞ்சனி கேட்கும்போது ரஞ்சனி நல்லா இருக்கும், வேகடா கேட்கும்போது வேகடா நல்லா இருக்கும். சரி, ஓகே, இது உங்களுக்கே கொடுத்துட்டேன். சரி, ஃபிலிம் கம்போசிஷன் வந்து ஈஸியா இல்லைன்னா டான்ஸ் கம்போசிஷன் ஈஸியா? I think dance composition may be easier compared to film composition. ஓகே, குட், சூப்பர், வெரி குட். இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு நமக்கு. ரொம்ப ஈஸியா ரொம்ப ஈஸியா இருக்கு. Thank you. நல்ல சிலபஸா இருந்தது. So it was a very 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 nice session with you. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எங்களோட ஆடியன்ஸும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். உங்களோட அதர் சைட் ஆஃப் த வேஸ் நாங்க இன்னைக்கு பார்த்தோம். ரொம்ப சீரியஸான ஒரு டிஸ்கஷனா இல்லாம எவ்வளவு ஹாப்பி கோயிங் பர்சன் நீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிச்சுண்டு ஒரு ஒரு ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஒரு 1 hour போனதே தெரியாம இருந்தது. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க இந்த செஷன் சொல்லுங்க? நிச்சயமாமா, நீங்களும் சிரிச்ச முகத்தோடு தானே கேக்குறேன். நீங்க சீரியஸா கேட்டெல்லாம் நானும் யோசிப்பேன், ஐயோ சீரியஸா நம்மள மூஞ்சிய வச்சுக்கணுமோன்ட்டு. அப்படி நீங்க சிரிச்ச முகத்தோட கேட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா எனக்கும் சிரிச்சதா தான் பதில் வரும். தவிர லைஃப் அவ்வளவு சீரியஸ் இல்லம்மா. எக்ஸாக்ட்லி சார், கரெக்ட். You should be serious about the fact that life is not serious. அவ்வளவுதான். That is the trick. Yes. Life is not serious, but you should be seriously aware of it. அது வந்ததுன்னா கொஞ்சம் ஜாலிதான். எனக்கும் ரொம்ப ரசிச்சேமா. நீங்க ஒரு அற்புதமான ஒரு சான்ஸ் கொடுத்தேன். உங்களுக்கும் அது மாதிரி மாயா சீனிவாசன் மேடத்துக்கும் என்னுடைய நன்றி. என்னால தெரிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேன், பங்கெடுத்துனேன். எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பேன் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நவராத்திரியோட ஸ்டார்டிங்கே வந்து உங்களோட தான். எப்படி வந்து ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் விமன் தேர் இஸ் a man behind மாதிரி, ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் விமனுக்கு பின்னாடியும் மென் இருக்காங்கிறத வந்து வச்சுதான் இந்த நவராத்திரியில வந்து ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஆண் மகன்கள் எல்லாம் சேர்த்து இந்த ராஜ தர்பார் நடத்திட்டு இருக்கோம். அதுல உங்களை முதலாக நாங்க வந்து இன்டர்வியூ எடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியா ஒரு 2 வரி மட்டும் பாடல் பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, முக்தி என்றொரு நிலை வகுத்தாய், அதில் முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய், பக்தி என்றொரு நிலை படைத்தாய் எங்கள் பரமா 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 பரமா. ஓ எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. வாவ், வாட் a பியூட்டிஃபுல் ஃபினிஷிங்ல. எத்தனை கோடி இன்பம் இறைவா. எல்லாருக்கும் இந்த நவராத்திரி வந்து எல்லாருக்குமே அவ கேட்ட மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு நாங்களும் முக்தா 60 ஃபேஸ்புக் குழுவினர்களும் சேர்ந்து சாரோட எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிமா, வணக்கம். நன்றி.